ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி, அதாவது கிட்னி பீன்ஸ் சாண்ட்விச் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சாண்ட்விச் அப்படின்றாலே நம்ம எல்லோருக்குமே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயுமே வந்துட்டு இந்த கிட்னி பீன்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது கூட, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கிட்னி பீன்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நான் இன்றைக்கி 250 கிராம் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடும். 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா ஊறி நமக்கு ரெடியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சிடலாம். நான் வந்து மொதல் நாள் நைட்டு ஊற வச்சேன். இப்போது மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லாவே அழகாக ஊறி வந்துடுச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம கிட்னி பீன்ஸ் மட்டும் அதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமானது. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுருங்க. நான் இது வந்து 8 விசில் விட்டேன். அப்போ தான் வந்து எனக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் இது போல் வடிகட்டியில் போட்டு வடிகட்டிடுங்க. இப்போது இதை வந்துட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா மசிச்சு விடுங்க. நமக்கு வந்து நல்லா மசிக்கிற மாதிரி தான் வெந்திருக்கணும். இது போல் நல்லா மசிச்சு விடுங்க. ஒன்று கூட முழுசாக இருக்கக்கூடாது. நம்ம கிட்னி பீன்ஸில் வந்து நிறைய ரெசிபி செய்யலாம். இது போல் நல்லா மசிச்சு விடுங்க. நம்ம இந்த சாண்ட்விச் வந்துட்டு இதுலேயும் செய்யலாம். அப்புறம் வந்து கருப்பு கொண்டக்கடலையில் செய்யலாம், வெள்ளை கொண்டக்கடலையில் செய்யலாம். இது மாதிரி நிறைய பயிறு வகைகள் வச்சு இந்த சாண்ட்விட்சு ரெடி பண்ணலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க, பொடியாக கட் பண்ணி. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். அதனால் உப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நல்லா கையாலே பிசைஞ்சு விடுங்க. நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கட்டும். இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இது ரெடியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு முழு பூண்டையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ் வந்துட்டு நமக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நமக்கு பூண்டு வந்து நல்லா வெந்து அழகாக நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் வதக்கி விடுங்க. இது வந்துட்டு நம்ம டொமேட்டோ சாஸ் செய்கிறதுக்கு தக்காளி வந்துட்டு ஒரு 5 பழமான தக்காளியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பழமான தக்காளியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கலர் நல்லா ரெட் கலராக கிடைக்கும். டேஸ்ட்டும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் இது போல் அப்பப்போ லைட்டாக கிண்டி கிண்டி விடுங்க. இப்போ ஓரளவு நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சீனி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. இதுதான் வந்துட்டு நம்ம ப்ரெட்டில் வச்சு சாப்பிடணும். நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ நமக்கு இந்த தக்காளி பூண்டு சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக அந்த பூண்டெல்லாம் மசிச்சு விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டு மேலே வச்சுக்கலாம்.
மேலே கொஞ்சம் சீஸ் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு இது போல் நம்ம அந்த கிட்னி பீன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ப்ரெட்டு ஷேப்பில் அழகாக தட்டி விட்டு மேலே வச்சுடுங்க. இதுக்கும் மேலே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சாஸ் மேலே வச்சிடலாம். இப்போது இந்த ப்ரெட் இதுக்கு மேலே வச்சுடுங்க. இப்போ வந்து நமக்கு அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகணும் இல்லையா, அதனால லைட்டாக இது போல் திருப்பி திருப்பி விடுங்க. அந்த சீஸ் வந்து நமக்கு உருகி அழகாக ரெடி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்துட்டு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு என்னால் நிறைய வீடியோ போட முடியும். அது வந்துட்டு உங்களுக்கும் ரீச் ஆகும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.